வெல்கம் டு மோச்சுபனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமின் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ இந்த பார்ட் ரொம்ப லேட்டாக போடுறதில்ல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. போன பார்ட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நிறையவே சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்ஸ்டா. இனிமேல் கண்டினியூவாக பார்க்கலாம். அண்டு ஜூன் நம்ம ஜிகு கூட ஸ்பெஷல் பார்ட்டும் வரும், ஜிகு நம்ஜினுக்கு. ஓகேவா, வாங்கடா இப்போ நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். போன பாட்டு என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம யோங்கியும் ஹோப்பும் வந்திருப்பாங்க கேன்டீனுக்கு. அப்போ நம்ம டேவும் நம்ம வியும் அங்கே நின்று பார்த்துருந்துருப்பாங்க ஒரு மாதிரி சம்திங். அதோடு தான் நிறுத்தினோம். வாங்கடா இப்போ கண்டினியூ பண்ண. இப்போ நம்ம ஹோபி தான் நம்ம டேக்கிட்டேயும் ஜேகேக்கிட்டேயும் அப்படியே மறைச்சிட்டு போய் அவரோட டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சைடு நம்ம சுகா தான் அவருக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு அப்படியே அவருக்கு பிடிச்ச ஹோபிக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அண்ட் வெனிலா ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஒரு 3 or 4 ஃப்ளேவர்ஸோடு இருக்காங்க. இந்த சைடு ஹோபி அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி அவருக்கு குழந்தைத்தனமாக அச்சோ ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் கையில் வாங்க முடியாமல் வாங்கிக்கிறாங்க, வைக்க முடியாமல் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறான் இவன், ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், இவன் என்ன மெச்சூர் ஆனவன் தானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம டேவும் நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி முழிச்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹோபி 2 பேரையும் கண்டுக்கவே இல்லை. டே மச்சான் வாடா, இல்லைன்னா அவ்வளோதான், அவன் ரொம்ப காண்டாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ போய் நம்ம ஹோபி மேலே தான் ஹேண்ட் போடுறாங்க. இப்போ நம்ம ஹோபி தான் என்னன்ற மாதிரியே லுக்கு. நம்ம ஹோபி தான் நம்ம ஜேகேவையும் டேவையும் செம்மையாக மாறி முறைக்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு டே மச்சான் ஏண்டா இப்போ மறைச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம சுகா தான் எதுக்கு இருந்துட்டு இவங்க 2 பேரும் ஹோபி மேலே கையை போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே மைண்ட் வாய்ஸில் கொஞ்சம் நேரம் சும்மா வர்றானுங்களாம் வந்ததும் ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் இன்றைக்கி ஏதோ தனியாக இருந்தால் அவன்கிட்ட பேசலான்னு நினச்சேன். எப்போ பாரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குதுங்க. இதுங்களை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஜெலசி லுக்கில் அவரோட ஐஸ்லேயே தெரியுது. அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு அவனுங்க கண்டுக்கவே இல்லை. நம்ம ஜேகே தான் டே மச்சான் என்னடா நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம், எங்கள் மேலெலாம் அப்படி கோவப்படலாமாடா அப்படின்றான். ஒன்றும் தேவையில்லை போடா, இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க, அவன் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டிருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு மயிராட்டம் விட்டு போனீங்களா, இப்போ மட்டும் என்னத்துக்கு வந்தீங்க, போங்க அப்படியே 2 பேருமே போயிருங்க. நான்லாம் ஃப்ரெண்டு இல்லைல்ல உங்களுக்கு, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் உண்மையான ஃப்ரெண்டு போல், அதனால தான் என்னை விட்டுட்டீங்க, நான் போகிறேன்னு சொன்னதும் போங்க, உங்ககிட்டலாம் நான் பேசுகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் பேசுகிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஹோபி அதை பார்த்துட்றாங்க. அச்சோ சீனியர் முன்னாடி வேறு நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம டே தான் டே ஹோபி ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, நல்லா அப்படிலாம் இல்லைடா, உனக்கு தெரியும், அதான் நம்ம ஜேகே சொல்லிட்டாலா, அது உனக்கு தெரியும்ல அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதை சொன்னால் தேவையில்லாமல் நீங்கள் என்ன அதை எப்படி ஏற்றுப்பீங்க, அது நீங்கள் எப்படி உங்கள் மனசில் அதை எப்படி வச்சுப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா, எனக்கே இப்போ தான்டா கன்ஃபார்ம் ஆச்சு, அதனால தான்டா நான் இவ்வளோ நாள் சொல்லலை, சொல்லாமலாம் இருக்கணும்லாம் நான் நினைக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ காலையிலேயே சொல்லி இருந்திருக்கலாம், இப்போ நான் கோச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி இதுக்கப்புறம் எதையும் மறைக்க மாட்டேன், ஆமாம் இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது போங்கடா அப்படின்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே நம்ம சுகாவை பார்த்துட்றாங்க. பார்த்தா சுகா ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் கல்ப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹோபி மேலே இருக்க ஹேண்ட்ஸை தான் எடுக்கிறாங்க. எடுத்ததும் நம்ம ஹோபி தான் 2 பேர்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க. திடீர்னுட்டு என்ன இவனுங்க பண்ணுறானுங்கன்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துடுறாங்க. இப்போது நம்ம ஹோபி தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை சீனியர் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் வாங்கி கொடுத்த ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் பில் பே பண்ணிடவான்னு கேட்குறாங்க. இல்லை நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே சீனியர் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாரு. போறியா அதுக்குள்ளே வா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை டைம் ஆகிடுச்சு, கிளாஸ்க்கு நாங்கள் போகணும், எங்களுக்கு ப்ராக்டிஸ் வேறு இருக்குது சீனியர், நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. ஓகே கேரி ஆன், ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. சரி நம்ம
ஜேகேவும் நம்ம டேவும் அப்படியே 2 பேரும் ஐஸ் பார்த்துக்கிறாங்க. அப்படியே என்ன நடக்குதுன்ற மாதிரியே ஐஸ்லேயே பேசிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஹோபியோ அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம சுகாவோ ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைல் காட்டுறாங்க. ஹோபிக்கு ஒரே ஷையாக ஆகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் கேண்டீனை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்க கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா கிளாஸ் ஹார்ஸ் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி லேட் ஆயிடுச்சுன்ட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே ஹோபி மேலே ஹேண்ட்ஸை பட்டு நைஸாக ஒரு காதுகிட்ட கேட்குறாங்க. என்ன ஹோபி மச்சான், என்ன நடக்குது உனக்கும் நம்ம காலேஜ் பிரசிடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட் பிரசிடெண்ட்டுக்கும் உனக்கு என்னடா நடக்குதுங்க? நாங்கள் எப்பட்றா கொஞ்ச நேரம் தானே பேசாமல் இருந்தோம், அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க, நீ கேட்டதை விட அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. டீஸ் பண்ணுற மாதிரி. நம்ம ஹோபியோட அந்த சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆகுது. இப்போ நம்ம டே தான் இவங்க 2 பேர் பேசிட்டு போயிட்டுருக்கும்போது பின்னாடி தான் வந்துட்டுருப்பாங்க. அப்படியே நம்ம ஹோபி ஒரு மாதிரி ஷை ஆகிறத பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுற என்னடா இது, ஏன்டா இப்படி இருக்க, உங்கள் கண்ணில் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கம்முன்னு இருங்கடா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரியாமல் அவர் மேலே வந்து இடிச்சிட்டேன். அவர் வந்து எனக்கு நான் சாரி சொன்னேன்னா சரி காஃபி சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க மேலே இருக்க கோவத்தில் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ இதுவும் உனக்கு ஒரு நல்ல விஷயந்தான் போலவே அப்படின்றாங்க. அப்பெல்லாம் இல்லை வாயை மூடுங்க அப்படின்ட்டு அப்படியே 3 பேரை பேசிட்டே போகிறாங்க. இப்போ ஈவினிங் தான் ஆகுது. வழக்கம் போல் நம்ம டே தான் அப்படியே அவர் கிளாஸு அவரோட ப்ராக்டிஸ் ஹார்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜிமின் தேடி தான் வராங்க. ஜிமின் நம்ம ஒயன் கூட உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ப்ளே கிரவுண்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஜிமினை பார்த்து ஒரு பிரைட் ஸ்மைல். ஜிமினும் நம்ம இப்போ நம்ம டேவை பார்த்தது ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பெட்டு டே கிட்ட தான் ஓடுறாங்க. டேனும் அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மாற்றவே இல்லை. அப்படியே ஸ்வெட்டடாக அவரோட ஹேர் பேண்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வராரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அவர் கையில் இருக்க டவல் எடுத்து டே கிட்ட கொடுக்குறாங்க. டே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த டவலை வாங்கி அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காங்க அவர் ஃபேஸை. ஜிமின் அப்படியே டேவையே பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன தோணுதுன்னே தெரியல. டேவை திடீர்னு பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குது. அந்த ஐஸ் அவர் எடுக்கவே இல்லை. இது கொஞ்ச நேரத்தில் டேக்கோ ஃபீல் ஆகுது. என்ன ஏதோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு யாரோன்ட்டு பார்த்தா நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ஜிமின் தான். அவர் அப்படி பார்த்துட்ருக்காங்க. டேக்கே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் ஷை ஆயிடுச்சு. ஏன் என்ன பண்ணுறான் இவன், ஏன் இப்படி பார்த்துட்ருக்கா, நம்மளை எப்போவுமே இப்படி பார்க்க மாட்டானே அப்படின்ட்டு. இப்போது அவரோட ஃபேஸ் கிட்ட தான் ஹேண்ட்ஸு நீட்டுறாங்க. ஜிமின் ஹேண்ட்ஸு நீட்டி கூட அவர் வந்து ஐஸை பிளிங்க் பண்ணவே இல்லை. இந்த சைடு நம்ம பின்னாடி ஒயன் தான் ஜிமினை ஒரு லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க. ஜிமினா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சொல்லு ஒயன் என்னாச்சு? இல்லை டே உங்களுக்கு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்ருக்காரு. ஓ அப்படியா, சொல்லுங்க டே அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை நல்லா சரி கிளம்பலாம். ஷாம் வேறு நம்மளை இன்றைக்கி சீக்கிரம் வர சொன்னால ஷாப்பிங்க்கு டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே போகலாமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிட்டியா அப்படின்றாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, நான் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. டே ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே ஜிம்மினை கூப்பிடுவாங்க வாண்டடா. இப்போ அவரே வந்து நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரின்ட்டு அப்படியே ஜிம்மினோட ஹெட்லேயே லைட்டாக ஒரு டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க, அப்படியே ஜிம்மினை பார்க்கிங் கிட்டே விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கிங் கிட்ட தான் பைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஒரு 2-3 பைக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மின் தான் போயிட்டு டேவோட பைக்கிட்ட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே யோன்ஜுன் நம்ம ஒயன்லாம் அப்படியே நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க டே வர வரைக்கும். இந்த சைடு நம்ம ஜேகேவும் அவரோட பைக்கை எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டுருக்காரு. அப்போது ஜேகேவோட பைக்கை க்ராஸ் பண்ண மாதிரி ஒரு பைக் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கு. அவர் அந்த பைக்கை ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பைக்கை எடுத்தால் தான் அது ஜேகேவோட பைக்கை வெளியே எடுக்க முடியும். அப்போது நம்ம ஜேகே தான், என் பைக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்ருக்கானுங்க, ஏன் அவங்க அப்பா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட வேண்டியதானே, எந்த வெண்ணெய் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு பைக்கை பார்க்குறாங்க. பைக்கோட அந்த நம்பர் பிளேட்டை பார்க்குறாங்க. அப்போது ஜஸ்ட் கல்ப் பண்ணிவிட்டு இது அந்த சீனியரோட பைக்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு குரல் கொடுத்து திரும்புகிறாங்க. நம்ம ஹோபிக்கிட்ட பேசலான்ட்டு பின்னாடி பார்த்தா நம்ம சுகா ஒரு மாதிரி அவரோட ஹெல்மெட்ஸை கையில் வச்சுட்டு அப்படியே ஹேண்ட்ஸு டை பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான், சீனியர் எப்போ வந்தீங்க?
எங்கள் அப்பா வீட்டில் திரும்பி பார்க் பண்ண சொன்னல, அப்போவே வந்துட்டேன் ஜேகே அப்படின்னாரு. அப்போது நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி கல்ப் அது ஒன்றும் இல்லை சீனியர், நான் வேறு யாரதோ நினச்சிட்டு அப்படி பேசிட்டேன், சாரி அப்படின்றாங்க. நகரு அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜேகேவும் அப்படியே வழிவிட்டு நிற்கிறாங்க. அப்போது நம்ம சுகா தான் அவரோட ஹெல்மெட்டு ஹோபி பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க, ஜேகேவோட பைக் பக்கத்தில் தான். ஸோ ஒட்ட தானே நின்றுட்டுருக்காங்க. அவரோட ஹெல்மெட்ஸை கையில், அந்த பேக் அண்ட் ஹெல்மெட் அப்படியே சுகா நம்ம ஹோபி கையில் தான் வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் பிடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபியும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹோபி அப்படி நின்றுட்டுருக்கும்போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஹோபியே பார்க்குறாங்க. இந்த சைடு நம்மளும் தானே நிற்கிறோம், ஏன் நம்ம கையில் கொடுத்தா ஆகாதா அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த பைக்கை ஹோபி அந்த பேக் அண்ட் ஹெல்மெட்டை நம்ம சுகா கிட்டே கொடுக்கறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அது கொஞ்சம் முன்னாடி. இப்போது அதுக்கு பின்னாடி இருக்க நம்ம ஜேகே அவரோட பைக்கை வந்து வெளியே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே பேக் சைடாக புல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பைக் லைட்டாக வந்து நம்ம ஹோபியோட காலில் பட்டு அப்படியே அந்த பர்சன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க நம்ம சுகா மேலே அப்படியே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம சுகா தான் அப்படியே பைக்கில் உட்காந்துட்டு ஒரு ஹேண்டிலில் ஒரு கையில் பிடிச்ச மாதிரி, நம்ம ஹோபி ஒரு கையில் பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்காங்க, ஆன்ட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம ஹோபி தான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டென் ஆகிட்டு அப்படியே மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்து சீனியர் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஹைப்பில் இந்த ஹேண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவரோட அந்த ஹெல்மெட் அண்ட் பேக்ஸை கொடுக்குறாங்க. நம்ம சுகா அப்படியே நம்ம ஹோபியை பார்த்துக்கிட்டே அவரோட ஹெல்மெட்டு எடுத்து வேர் பண்ணி அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட பேக் எடுத்து மாட்டிட்டு, வரியா நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம ஹோபி ஒரு மாதிரி கீழே பார்த்த மாதிரி, இல்லை நான் என் ஃப்ரெண்டோட போயிடுவேன், ஜேகே என் வீட்டாண்ட தான் இருக்கா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு இப்போ நான் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் தேங்க்யூ அப்படின்றாங்க. ஓகே பாய் அப்படின்ட்டு அவருக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு போகிறாங்க. இப்போ பின்னாடி இருக்க நம்ம ஜிம்மின் தான் இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம யோஞ்சினும் நம்ம வயனும் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டீஸ் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே இந்த சைடும் நம்ம ஜேகே தான், டே மச்சான் வலி தொடச்சிக்கோ அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹோபி தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு திரும்புகிறாங்க. என்னதா அப்படின்றாங்க. இல்லைடா வாயில் ரொம்ப வலியுது, தொடச்சிக்க, கீழே ஊற்றிப்பார், உன் காலெல்லாம் நினையுது, அப்புறம் கிரவுண்டு நினைஞ்சிட போகுது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹோபி அப்படி ஜேகே சொன்னதும் இருக்கும் வந்து அப்படியே நம்ம ஜேகேவோட முதுகுலையே பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. டே இதுக்கிட்ட என்ன அடித்தேன் வெண்ண மவனே அப்படின்றாங்க. இன்னத்துக்கிட்ட எனக்கு கலாச்சிட்ருக்க, நான் ஒன்றும் வழியலை, நான் ஒன்றும் அவ்வளோ சொல்லி விடலை, அவன் தான் சொல்லி விட்ருக்கான். ஆமாம் தெரியுதே யார் சொல்லி வடிகிறாங்கன்ட்டு. ஆனாலும் அந்த மனுஷன் புதுசாக நம்ம பண்ணுறான்டா, உன்னை பார்த்தா மட்டும் சைலண்ட்டாக பேசுகிறான், எங்களை பார்த்தா மட்டும் என்னமோ அடிக்க வர மாதிரியே பேசுகிறான்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு முக ராசிடா அப்படின்றாங்க. எது இந்த முகமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்றாங்க. அங்கே எங்கே இருக்குது மூஞ்சே இல்லை, வெறும் 2 டியூப்லைட் மட்டும்தான் கண்ணுன்ற பேரில் இருக்குது அப்படின்றாங்க. இது சரி நம்ம ஜிமின் யோஞ்சின்லாம் இவங்க 2 பேர் சண்டை போடுறத பற்றி அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஹோபிதா திரும்பி ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. ஜிமின் இங்கே வாய, நான் அழகா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தான், ஜிமினா நீ சொல்ல, நான் அழகா இல்லை அப்படின்ட்டு. இப்போ 2 பேரும் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ சொல்லு யார் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, நீ சொல்லு யார் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு நம்ம டே தான் அவரோட அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பைக்கையை கையிலேயே அப்படியே சுற்றிட்டு அவரோட ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு தான் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, ஆளை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு சைடு பிடிச்சி இழுத்துட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்பீடாக வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்றாரு. இப்போ 2 பேரும் ஜெர்க் ஆகிட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே லைட்டாக கீழே விட்டுட்டு தள்ளி நின்றாங்க. ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு டவுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு இருந்தோம், நீ அதை கேட்கறதுக்குள்ளே வந்துட்டு அதான் நாங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு பெருச்சாலி மாதிரி அப்படின்னு சொல்லி மனசுலேயே ஜேகே நினச்சி புலம்பிட்டு நின்றுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹோபியும்
ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அழகாக குழந்த மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. நமக்கு டேக் அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினோட அந்த ஸ்மைலி ஃபேஸ் பார்க்கவே. சரிடா நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஷாம் வர சொல்லியிருக்கா, டைம் ஆகுது அப்படின்றாங்க. சரி மச்சான் நாங்களும் கிளம்புறோம். அந்த சைடு ஜிமினும் யோஞ்சன் ஒயன் பார்த்து போங்க, சேஃபாக போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே ஓகே ஜிமின் நீயும் பார்த்து சேஃபாயிரு அப்படி சொல்லிட்டு அவங்களும் எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பைக் தான் அப்படியே நம்ம காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அந்த சைடு அப்படியே அவங்களோட வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஜிமின் அவர் எதுவுமே சொல்லலை. அழகாக நம்ம டேவோட ஹிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு திடீர்னுட்டு அதில் ஹேண்ட்ஸ் போட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி அவரோட ஃபீலிங்ஸே அவரால் சொல்ல முடியல. அது பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போல்லாம் வந்து ஜிமின் நம்ம டேவை வந்து ஹக் பண்ணிட்டு வர்றது அந்த பைக்கில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபீலிங்ஸ்லாம் புதுசாக இருக்குது நம்ம டேக்கு. அப்படியே அவர் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது அந்த சைடு நம்ம வீடு வரும்போது அந்த வீட்டாண்ட அவங்க டோர் கொஞ்சம் பெரிய டோர் தான். ஸோ வீட்டுள்ளே தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து வீட்டாண்ட வந்து நிறுத்துகிறாங்க அந்த பார்க்கிங்கில். அப்போது வந்து ஜிமின் இறங்குறாரு. இந்த சைடு ஒரு 2 ஐஸ் அவங்களோட அந்த பால்கனியிலேருந்து பார்க்குது. இவங்க 2 பேர் டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போது அந்த ஹேண்ட்ஸை டையை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக கேஷுவலாக இருப்பாங்க. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இறங்குறது, நம்ம டே ஜிமினை பார்த்து சிரிக்கிறது, ஜிமின் டேயை பார்த்து சிரிக்கிறது, ஒரு 2 ஐஸ் அப்படியே நோட் பண்ணது. எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி சைலண்ட் ஐஸ். அந்த 2 ஐஸ் அவங்க 2 பேரையுமே பார்க்குது. இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே அவர் இந்த சைடு அந்த ஸ்டெப்ஸில் இருந்து நம்ம சாம் தான் ஒரு மாதிரி திங்கிங் கூடவே இறங்கி வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் நூனா போகலாமா, டைம் ஆகிடுச்சா, ரொம்ப லேட் ஆகிடுச்சா, எங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி தோணு பேசிட்டே இருக்காரு. இந்த சைடு நம்ம சாம் தான் அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடு இல்லை ஜிமின் டைம் ஆகலை, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வா, போகலாம், நான் ரெடியாக தான் இருக்கேன், எங்கள் டே மாமா எங்கே அப்படின்றாங்க. டே மாமா வந்துட்டுருக்காங்க அப்படின்றாங்க. என்ன சொன்ன ஜிமின்? இல்லை டே அங்கே வந்திருக்காங்க அப்படின்ற. ஓகே நான் பேசிட்டு வரேன், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்றாங்க. ஓகே நூனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக அவரோட ரூமுக்கு தான் போய் அவரோட பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம டே தான் அவரோட அந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்து சோஃபாவில் அப்படியே வச்சுட்டு நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாம் ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஸோ சாம் கிட்ட தான் டே போகிறாங்க. ரெடி ஆகிட்டியா, போகலாமா, இரு நான் ஒரு 2 நிமிட்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சா அப்படின்றாங்க. இல்லை மாமா கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. ஓகே இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ 2 பேருமே அட் சேம் டைம் அப்படியே வெளியே வராங்க அவங்க ரூமை விட்டு. வந்து வரும்போது அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம டே ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ், அண்ட் நம்ம ஜிமின் ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சைடு அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டே ஒரு மாதிரி ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாமா, டைம் ஆயிடுச்சு, வாங்க அப்படின்றாங்க. ஓகே போகலாம் வா அப்படி சொல்லிவிட்டு அவரும் அப்படியே பொறுமையாக பேசுகிறாங்க. இந்த சைடு 2 பேரும் கீழே ஒன்றா இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது அங்கே நம்ம சாம் தான் அப்படியே உட்காந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. வரும்போது 2 பேரும் ஒரு மாதிரி ஐகானிக்கில் பார்த்துட்டே வர மாதிரி இருக்குது. அவள் கண்ணுக்கு ஏதோ புதுசாக தெரியுது. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த சைடு டேவோட அம்மாவும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க ஏதாச்சும், இல்லைம்மா நாங்கள் ஷாப்பிங் போகிறோம்ல, அங்கேயே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே தேவையில்லாதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஹெல்த்து ப்ராப்ளம் வரும், ஓகேவா, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஓகேவா, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்றாங்க. சரி மம்மி அப்படின்றாங்க. சாம் தான் ஆன்ட்டி நானும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சாம் பார்த்து போங்க, பைக்லலாம் போக வேண்டாம், நான் 3 பேரும் ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க சேஃபாக அப்படின்றாங்க. சரி ஆன்ட்டின்றாங்க. இந்த சைடு ஜிமின் ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. இப்போ டே தான் சாம் ஃப்ரண்ட்டில் போகிறாங்க, நம்ம டே பேக்கில், அதுக்கப்புறமா ஜிமின் வராங்க. இப்போ ஜிமினோட ஃபேஸை பார்த்து நம்ம டே தான் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சேட் ஆகிட்ட? இல்லை பைக்கில் போகலையா நம்ம? ஏன் உனக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருக்க, பைக்கில் வர்றது
அப்போது அவர் அப்படியே ஜிமின் டேயோட ஃபேஸே பார்க்குறாங்க. அது என்னன்னே தெரியல டீட்டு, எனக்கு இப்போல்லாம் பைக்கில் உங்கள் கூட வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றாங்க ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக. நம்ம டே தான் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ பைக்கில் தானே போயிட்டு வரோம் காலேஜ்க்கு? இல்லை, உங்கள் கூட எனக்கு பைக்கில் லாங்காக போகணும்னு தோணுது. பைக்கில் காலேஜ் இல்லாமல் வேறு பிளேஸ்க்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறீங்களா? வேறு பிளேஸ்னால் அது பீச். எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சிட்டு அப்படின்ட்டு க்யூட்டாக பேசிகிட்ருக்காங்க. நம்ம இந்த சைடு வியும் அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவர் இழுத்துட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ 3 பேரும் அவங்க வீட்டோட கேட் கிட்டே நின்றுட்டு டாக்ஸிக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸியும் நிற்கிது. ஸோ இந்த டைம் நம்ம டே ஃப்ரண்ட் சீட்லேயும், நம்ம சாமும் நம்ம ஜிமினும் பேக் சீட்லேயும் அந்த டாக்ஸியில் உட்காந்துக்கிறாங்க. இந்த சைட் சாம் நிறையவே பேசுகிறா ஜிமின்கிட்ட. ஜிமினும் நிறைய பேசிட்டே வராங்க. இடையில நம்ம சாம் அப்படியே வாட்ச் பண்ணுறா ஃப்ரண்ட்டில் இருக்க டே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு. அவரோட மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஃப்ரண்ட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, பேக்கில் இருக்க ஜிமினை தான் வச்சகன்னு வாங்காமல் பார்த்துட்டே வராங்க. இது எல்லாத்தையுமே சாம் ஒரு மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க பெரிய ஷாப்பிங் மால் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. போனதும் நம்ம சாம் கிட்ட டே தான் கேட்குறாங்க, உனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும், லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதா இருந்தால் அங்கே அந்த ஷாப் இருக்கு இல்லையா, லேடிஸ் ஐட்டம் ஷாப், அங்கே போய்ட்டு வா. நான் வேணா இங்கே இந்த சைடில் ஜிமின்க்கு ஏதாச்சும் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாரு. இந்த சைடு சாம் தான் ஒரு மாதிரி சரி ஓகே, ஆமாம் எனக்கும் வாங்க வேண்டியிருக்கு, எனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நான் ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்பில் போயிட்டுருக்கேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஓகே ஓகே நீ பார்த்துப்போ, ஏதாச்சும்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்றாங்க. கால் பண்ணு, நாங்கள் வரோம் அப்படின்றாரு. ஓகே ஓகே டே மாமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்ச நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமினுக்கு அது புது விதமான ஃபீலிங்காக இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் அப்படியே ஜிமினை எல்லா ஷாப்புக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அவருக்கு என்ன பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமினுக்கு அங்கே இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் பார்க்குறாங்க. அப்படியே போய் பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் கடையில் தான் அதான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப். அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுன்றாங்க. சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ பே பண்ணிவிட்டு அவங்க அப்படியே பே பண்ணிவிட்டு திரும்பும்போது அவங்க ஒரு ஷாப் பார்க்குறாரு. ஸோ அது ஜிமின் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இரு, நான் கொஞ்சம் அந்த திங்ஸ் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு, வந்துடுறேன், எங்கேயும் போகாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கே ஒரு குழந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது, அந்த என்னது ஸ்டோனில் செஞ்ச பெஞ்ச் மாதிரி இருக்குது, அது மேலே உட்காந்துட்டு ஒரு படுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த சைடு தான் நம்ம டே தான் ஒரு ஷாப் முன்னாடி நிற்கிறாங்க. அது அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 4-5 ஷாப் தள்ளி அந்த ஷாப் முன்னாடி அங்கே அந்த மிரரில் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இந்த பீஸ் மாதிரி ஷோக்காக வச்சுருப்பாங்க. ஸோ மாடல் பீஸ், அந்த மாடல் பீஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை கை காட்டி அந்த ஷாப்பில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அது திங்ஸ் எனக்கு இதே மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திங்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலோட போய் வெளியே வந்துட்டு ஜிமினை தேடுறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் இல்லை. எங்கே போனா இவன், இப்போ தானே விட்டுட்டு வந்தோம், எங்கே தான் போனா இவன் அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜிமின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு குட்டி பாப்பா ஒன்று பலூன் வச்சுருக்கு கையில், அது கூட போய் விளையாட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக. அந்த சைடு நம்ம டே அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம டே கூட சாம் தான் அவளோட பர்ச்சேஸை முடிச்சுட்டு வெளியே வரா. இவங்களை தேடிக்கிட்டே வரும்போது டே ஒரு மாதிரி நின்று ஏதோ ஒரு பிளேஸை பார்த்துட்டே இருக்காங்க. அது டே நின்றுட்டுருக்க அதே பிளேஸ்க்கு நம்ம சாமும் டேவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்கன்ற மாதிரி. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜிமினை தான் டே அப்படியே வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சாம்க்கு ஏதோ ஃபீல் ஆகுது, சம்திங் ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சேட்னஸோடு கலந்த ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே
அப்படியே டேயோட அந்த ஷோல்டரில் தான் ஒரு ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. டே மாமா அப்படின்ட்டு. இந்த சைடு டே ரியாலிட்டிக்கு வந்துட்டு சாம் எப்போ வந்த அப்படின்றாங்க. இப்போ தான் வந்தேன், என் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு, போகலாமா அப்படின்றாங்க. போலாம் எங்கே ஜிம்மின் அதுவும் அங்கே இருக்கான் பாரு, குழந்தைன்னு நினைப்பேன், எப்படி விளையாட்டுருக்கால அந்த குழந்தை கூட, அவன் குழந்தையா அது குழந்தையானே தெரியல அப்படின்றாங்க. இது சரி சாம் அப்படியே நம்ம டேவே ஒரு மாதிரி சேட் ஐஸோடு பார்க்குது. அப்போது நம்ம டேவோட மொத்த ஃபோக்கஸுமே ஜிம்மின் மேலே மட்டும்தான் இருக்குது. இப்போ ஜிம்மின் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அந்த பலூன் வந்து ஒரு பர்சன் காலுக்கு கீழே விழுது. ஜிம்மின் அப்படியே அவர் கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு கீழே குனியும் போது அந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்துடுது. அந்த பர்சன் காலாண்ட போன அந்த பலூனை வந்து அந்த பர்சன் கீழே குனிஞ்சு அந்த ஹேண்ட்ஸில் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே அந்த ஹேண்ட்ஸே பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா நம்ம டே தான் ஒரு மாதிரி லைட்டாக முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. சரி ஜிம்மின் ஒரு மாதிரி அது என்ன கொலைகிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. டே நீ எப்போ வந்த அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன் ஒன்று, இங்கே வக்காரு, நான் எங்கேயும் போகாத, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டுருக்கே நீ, இதை பாரு, இந்த மாதிரிலாம் கீழே சாப்பிட்ற பொருளை போடக்கூடாது, இங்கே யாருன்னா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகும் ஜிம்மின் அப்படின்றாங்க. சாரி டே தெரியாமல் விழுந்துருச்சு, நான் வேணா க்ளீன் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஷாப் கிட்டே போய் அவரோட ஒரு டிஷ் ஒன்று வாங்கி அவரே அதை க்ளீன் பண்ணிடுறாரு. க்ளீன் பண்ணிட்டு ஜிம்மின்க்கும் அப்படியே அவர் ஹேண்ட்ஸை வைப் பண்ணி விடுறாரு. இந்த சைட் சாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கா, என்ன நடக்குது இங்கேன்ற மாதிரி ஒரு பயங்கர குழப்பம் அவளுக்கு. அப்படியே அவங்க டாக்ஸியில் ரிட்டன் போகிறாங்க. இப்போ போகும்போது நம்ம டே வந்து சேம் அதே மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு தான் போய் இறங்குறாங்க. சாம் தான் அப்படியே இறங்குற. இந்த சைடு நம்ம டே தான் ஜிம்மின்க்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கெல்லாம் அவரே எடுத்துக்கிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. நம்ம பின்னாடி ஜிம்மின் பின்னாடி நம்ம டே பின்னாடி நம்ம சாம் 3 பேரும் என்ட்ரு ஆகுறாங்க. இந்த சைடு அவங்க அம்மாவும் வந்துட்டிங்களா 3 பேரும், எல்லாத்தையும் வாங்கியாச்சுல சாம், நீ எல்லாத்தையுமே வாங்கிட்டேல, ஓகே தானே, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேல அப்படின்றாங்க. வாங்கிட்டேன் ஆண்டி அப்படின்றாங்க. என்னாச்சு சாம், டயர்டாக இருக்கா? ஆமாம் ஆண்டி, லைட்டாக ஒரு காஃபி ஒன்று கிடைக்குமா அப்படின்றாங்க. ஓகே உட்காருங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து அவங்களும் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஜிம்மின் நம்ம டே அப்புறம் நம்ம சாம்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் டின்னரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டே தான் ஜிம்மின் நான் தூங்க போகிற வரையா, டைம் ஆகுது அப்படின்றாங்க. வரேன் டே இன்றைக்கி எனக்கு அசைன்மெண்ட் எழுதுகிற வேலை இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போகிறாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே. இந்த நம்ம சாம் தான் அப்படியே ஒரு மாதிரி மேலேயே பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாங்க. இந்த சைடு ஜிம்மினோட அம்மாவும் அப்படியே அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கேட்குறா ஜிம்மினோட அம்மா கிட்ட, ஆன்ட்டி உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா இந்த வீட்டில் அப்படின்ட்டு. அப்போது நம்ம டேயோட அம்மா என்ன சொல்கிற புரியல. இல்லை ஆன்ட்டி, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியலையா, உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறா. என்னாச்சு சாம், ஏதாச்சும் பிரச்சனையா, டே ஏதாச்சும் திட்டானா உன்ன அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, இங்கே திடீர்னுட்டு டே மாமா ஜிம்மின் கிட்ட நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு, இவ்வளோ நாள் எப்போவுமே ஒரு மாதிரி சிடுன்னு எரிஞ்சு விழுவார், அதான் கேட்டேன் ஆண்டி. ஆமாம் எனக்கும் தெரியல, திடீர்னுட்டு அவன் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது. இப்போ தான் வந்து ஜிம்மின் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுகிறான் நம்ம டேயாங் தெரியுமா, இவ்வளோ நாள் வரைக்கும் எப்பவுமே எரிஞ்சு விழுவான். ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வர்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க நம்ம சாம். ஓ அப்படியா ஆண்டி, ஜிம்மின் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து தான் இந்த மாதிரியா? ஆமாம் அவன் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எப்போவுமே முறப்பாக தான் இருந்தான். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்போது ஸ்கூல் காலேஜ் போக ஆரம்பித்ததுலேருந்து நல்லாவே கேர் பண்ணுறான், அவன் காலேஜ் படிக்கிறாங்கள்ல அதனால தான் அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி, சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு மார்னிங் எனக்கு 5 o'clock ஃப்ளைட் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நீ போ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இந்த சைடு ஸ்டெப்ஸ் ஏறி போகிற நம்ம சாம் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னாவே பக்கத்து ரூமை தான் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமோட டோர் வந்து லாக்கில் இருக்குது. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போது இந்த ரூம் சைடு உள்ளே தான் நம்ம டே அப்படியே போயிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த ரூம்லேருந்து வரும்போது ஜிம்மின்
ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. டே என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அவரோட அந்த சாக்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி டே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுற மாதிரி திரும்பிடுறாரு. ஐஸை சுத்தமாக ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த சவுண்ட் தான் நம்மளோட சாமோட காதில் விழுது. என்ன நடக்குது இங்கே, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே சாம் அவளோட ரூமுக்கு தான் போயிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம டேயோட அம்மாவும் வந்து ஜிமினோட ரூமை நாக் பண்ணுறாங்க. அதான் டே ஜிமின் இருக்க ரூமை. இப்போது ஜிமினோட ரூமை நாக் ஆகும்போது டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. யார் இந்த நேரத்தில் நம்மளை கதை தட்டுறது, டைம் பார்க்குறாங்க. டைம் ஒரு 4 இருக்கும். இன்னைக்கு சாம் ஃப்ளைட் இருக்குல்ல, சரி ஓகேன்ட்டு அப்படியே அவர் ஐஸை ரப் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சைடு நம்ம டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அவரோட இந்த செஸ்ட்டில் ஃபேஸை வச்ச மாதிரி பவுட் பண்ண மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலோட ஜிமினோட அந்த 4 ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட அந்த ஹெட்டை வந்து ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே தட்டுறாங்க. ஜிமினா டைம் ஆகுது, சாம் இன்னைக்கு ஊருக்கு போகிறால, ஃப்ளைட்டில் நம்ம 2 பேர் தான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும், எந்திரிச்சு ரெடியாகு அப்படின்றாங்க. டேட்டே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிற டேட்டே, அசைன்மெண்ட் முடிச்சுட்டு லேட்டாக தான் படுத்த, உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும், ரிட்டர்ன் வரும்போது நம்ம சீக்கிரம் வந்து படுத்துருவா அப்படின்றாங்க. ஓகே டேட்டே அப்படின்ட்டு அவங்களும் எந்திரிக்கிறாங்க. அந்த சைடில் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்லீப்பி ஐஸோடவே வராங்க. நம்ம ஜிமின் நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குங்கன்னா விழுந்துற போகிற இப்படி தூங்கி வடிகிறான்ற மாதிரி. இந்த சைடு நம்ம சாம் தான் அப்படியே அவள் வந்து அவளோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவளோட புக் பண்ண டாக்ஸியில் தான் போய் இருக்கா. இந்த சைடு அப்படியே பின்னாடி தான் நம்ம டே என்ன சொல்லியிருப்பாங்க, நீ டாக்ஸியில் போ, பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் டாக்ஸி ஏறின பின்னாடி நம்ம ஜிமின் தான் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸ்லீப்பி ஐஸோட நம்ம டீ தான். ஜிமினா நீயும் டாக்ஸிலே போயிருந்துருக்கலாம்ல. இல்லை டீட்டே நான் உன் கூடவே வரேன் அப்படின்றாங்க. சரி சீக்கிரம் ஏறு, டாக்ஸி வேறு போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே டைட்டாக ஏறி நம்ம டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டே வந்து அவரோட ஜர்க்கினை ஜிமினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா வார்மாக போட்டுக்கிட்டு அப்படியே அந்த சில்லுன்ற அந்த பிளேஸ் ஏர்லி மார்னிங் இல்லையா, அந்த பனி பொழியிற நேரம் அப்படியே ஜிமினை நல்லா சூடாகவே வச்சு நம்ம டே அவரை ஹக் பண்ணி அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே டைப் பண்ணியிருக்கல, அப்படியே வார்மாக அந்த பைக்கை ஓட்டிகிட்ருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் லாங்கான அந்த ஏர்போர்ட் வரைக்கும் லாங்காக இருக்குது அந்த வே. அவர் அவ்வளோ அழகாக அதை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணிவிட்டு. இப்போ அந்த டாக்ஸி போய் நிற்கிற இடம் நம்ம ஜிமினும் அப்படியே எழுப்பி விடுறாங்க டே. அப்போ ஜிமினும் அப்படியே ஸ்லீப் ஏஸ்லேருந்து டேவோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாங்க. டேவும் 2 பேரும் அப்படியே உள்ளே போய் அவங்கள வழி அனுப்புகிறாங்க. நம்ம சாம் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு சேட்னஸோட ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலோட பூரா அவள் போயிட்டு அந்த போட் பாஸ்க்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவரோட டிக்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற ஜிமின் என்ன சொன்னாங்க, ஜிமின் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பார். வாஷ்ரூம் பக்கமாக அந்த சைட் நின்றுட்டே இருக்காங்க. அப்போது போகிற நம்ம சாம் தான் திரும்பி நம்ம டே கிட்ட வந்த சாம் திரும்பி அவள் வரும்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறாங்க. என்னாச்சு சாம், ஏன் ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன, ஏதாச்சும் கொண்டு வரணுமா, ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி தரணுமா உனக்குன்றாங்க. அப்போது நம்ம சாம் தான் ஒரு மாதிரி நம்ம டே கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. டே மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு. இல்லை உங்களுக்கும் ஜிமினுக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறா. என்ன சொல்கிற சாம், புரியல. இல்லை நான் இருந்த இந்த 2 நாளில் உங்களோட பிஹேவியரும் ஜிமினோட பிஹேவியரும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. எனக்கு புரியல டேமம்மா, எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா ஒரு மாதிரி சேட் ஐஸில். இப்போ நம்ம டே தான் ஒன்றுமே சொல்ல, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு தோன்றது தான் அவங்க 2 பேருக்குள்ள நடக்குதா அப்படின்னு கேட்குறா அவளும். ஆமாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம சாம் தான் ஒரு மாதிரி
ஆனால் இது ஆன்ட்டி அங்கிளுக்கு தெரிஞ்சா அவங்க இதை ஏற்றுப்பாங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு கேட்குறா. அது எனக்கு தெரியல, ஆனால் நான் அவனை விட மாட்டேன், அவ்வளோதான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்றாரு. இந்த சைடு நம்ம சாம் தான் மாதிரி ஒரு டியரி ஐஸோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு மம்மா. ஏன்னா ஜிமின் எப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் ஜிமின். அவனை விட உங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி எப்படி ஏற்றுக்கோன்றது தான் லைட்டாக எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்றாங்க. சரி மட்டி தான் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், இந்த 2 நாளில் எனக்கு புரிஞ்சுது, கூடி சீக்கிரம் ஆன்ட்டி அங்கிளுக்கும் புரிஞ்சுதுன்னா அவங்க இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க 2 பேரும் சன்னாக பார்க்குறாங்க, 2 பேரையும் சன்ஸாக பார்க்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரின்னு தெரியும்போது அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல டீம் அம்மா. ஆனால் இருந்தாலும் ஜிமினை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறீங்க. நீங்கள் உங்களை தவிர யாராலையும் ஜிமினை அவ்வளோ கேர் பண்ணி பார்க்க முடியாது. சேஃபாக பார்த்துக்கோங்க மூச்சியை அப்படின்றாங்க. எஸ்ஐடி தான் ஒரு மாதிரி எஸ் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம சாமோ நம்ம டேவை ஒரே ஒரு வாட்டி நான் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படின்ட்டு அவர் அந்த நின்றுட்டுருக்காங்க, அவரோட ஹேண்ட்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி. இந்த சைடு நம்ம சாம் தான் நம்ம டேவை போயிட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோட டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு வாஷ்ரூம்லேருந்து வந்துட்டு இருந்த நம்ம ஜிமினுக்கு தான் இந்த சாம் வந்து நம்ம டேவை ஹக் பண்ணிவிட்டு நம்ம சாமை ஹக் பண்ணிவிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு மாதிரி ஐஸை ரப் பண்ணி பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அவர் என்னமோ தூக்க கலக்கத்தில் தான் பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி. என்னாச்சு, எதுக்கு நூனா டேவன் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டு ஐஸை ரப் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு அது ரியல் வியூ தான். ஒரு மாதிரி அவருக்கு அப்செட் ஆகிடுது. டேவை ஒரு அதாவது அவரை தவிர்த்து ஒரு பர்சன் வந்து ஹக் பண்ணுறாங்கன்றத அவருக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி என்னமோ ஆகுது, அது என்னன்னே தெரியல அவருக்கு. இந்த சைடு நம்ம ஜிமின் பார்த்ததோ ஒரு மாதிரி அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி டைம் ஆகுது போ, பார்த்து சேஃபாக போயிட்டு கால் பண்ணு, சேஃபாக இரு ஓகேவா அப்படின்றாங்க. கண்டிப்பாக மாமா, மூச்சு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், சேஃபாக நீ ஜாக்கிரதையாக போ அப்படின்றாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிடுறா. அந்த சைடு ஜிமின் பார்த்துட்டு ஜிமினை அவள் ஜிமின் பேக் சைடில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அதனால் ஜிமினை கவனிக்கல. அவங்க போயிட்டாங்க. ஜிமின் அங்கே ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்னு சொன்னதால் போயிட்டாங்க. ஜிமின் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவோ அவங்களுக்கு அந்த வேவ் பண்ணிவிட்டு அதை பாய் சொல்லிவிட்டு திரும்புகிறாங்க. திரும்பினா நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பேக் சைடில் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. மூச்சி, ஜிமினா எப்போ வந்த அப்படின்ட்டு. நம்ம ஜிமின் தான். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கடகடன்னு அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே தான் போகிறாங்க. இந்த சைடு நம்ம டே தான் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அந்த சைடு திரும்பி சாமை பார்க்குறாங்க. சாம் உள்ளே போயிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டே எங்கடா போகிற அப்படி சொல்லிட்டு அவரும் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் பின்னாடியே நம்ம வந்துட்டுருக்காங்க. ஜிமின் அவ்வளோ ஸ்பீடாக அவங்க அந்த பார்க்கிங்க்கு வெளியே தான், அந்த ஏர்போர்ட்டு வெளியே தான் வந்துட்டுருக்காங்க. வந்து ஒரு மாதிரி அந்த பைக் கிட்ட தான் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. அவர் ஐஸு ஒரு மாதிரி கலங்கி இருக்குது. இந்த சைடு நம்ம தான் பின்னாடியே வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி மீட் பண்ணுறாங்க. அந்த ஐஸ் 2 பேரும் ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. ஓகேடா, இந்த பாட்டை இதோட முடிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன்.